ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெஜிடபிள் பிரியாணினாவே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். செஞ்ச உடனே காலியாயிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஜாவித்திரி சேர்த்துக்கலாம். அரை அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 7 8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கரம் மசாலா தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண நம்ம காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக வீட்டுக்கு சமைக்கிற அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரியாணி அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மணக்க மணக்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அடி எதுவும் பிடிக்கல பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.